சமீபத்தில் ஜாக்குவார் தங்கம் ஒரு பட விழாவில் பேசும்போது பஹல்காம் தாக்குதல் பற்றியும் பேசியிருந்தார். அதாவது இந்த தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் இதை எந்த ஒரு நடிகருமே கண்டிக்கலை. கண்டிக்காதவங்க எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, அவருடைய படங்களை நீங்கள் போய் பார்க்காதீங்க. நான் இப்போ முடிவெடுத்துட்டேன், நான் எந்த நடிகருடைய படத்தையும் பார்க்க போகிறதில்ல. அதாவது இந்த பஹல்காம் தாக்குதல் பற்றி கண்டிக்காத நடிகர்களுடைய எந்த படத்தையுமே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, பரவாயில்ல, நல்லா தானே சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சா, ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. இளைய தளபதி விஜய் மட்டும்தான் அந்த தாக்குதலை கண்டித்து அறிக்கை விட்டுருக்காராம். மற்றபடி எந்த ஒரு நடிகருமே, பெரிய நடிகரும் சரி சின்ன நடிகரும் சரி, அதை கண்டிக்கவே இல்லை. அவங்க படத்தெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு பேசுகிறாரு. விஜய் படத்தை மட்டும்தான் பார்க்கணுமா, ஏன்னா அவர் தான் கண்டிச்சிருக்காராம். நாட்டில் நடக்கிறத இவர் தெரிஞ்சுட்டு பேசுகிறாரா அல்லது சும்மா ஏதாவது ஒரு ஃப்ளோவில் அடித்து விட்றாரானே தெரில. பஹல்காம் தாக்குதல் பற்றி கண்டித்தது அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் முதல்ல கண்டித்தாங்க. அதன் பிறகு அஜித் அவர்கள் சமீபத்தில் இந்த பத்மபூஷன் விருது வாங்க போனாங்கள்ல, அந்த டைமில் அவர் ஒரு இன்டர்வியூலையும் அது பற்றி பேசியிருந்தார். விஜய் இது பற்றி கண்டனம் வேண்டாம், வாயை கூட திறக்கலை. அவர் எந்த அறிக்கையிலையும் இந்த தாக்குதல் பற்றி, இந்த 26 பேர் இறந்தது பற்றி எதுவுமே பேசலை. அப்படி இருக்கும்போது இவருக்கு விஜய் மட்டும் கண்டிச்சாராம், மற்ற நடிகர்கள் யாரும் கண்டிக்கலையாம். அதனால தான் கமெண்ட் செக்ஷனில் இவரை போட்டு பொழந்து தள்ளிட்டுருக்காங்க. இவர் தெரிஞ்சு பேசினாரா தெரியாமல் பேசினாரா அப்படின்லாம் நமக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம ஒரு மேடையில் பேசும்போது நமக்கு உண்மையான நிலவரம் தெரிஞ்சால் அதை பற்றி பேசணும். அப்படி தெரியாட்டி அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை, விட்டுடலாம். ஆனால் தேவையில்லாமல் இப்படி விஜய் தான் கண்டித்தார், மற்ற நடிகர்கள் கண்டிக்கலை, அவங்க படங்களை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்கிறாரு. அவங்கெல்லாம் பாகிஸ்தானில் வாங்கி தின்னுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னார்னா இவர் கண்டிக்காத விஜயை தான் அப்படி சொல்லணும். ஆனால் கண்டிக்காத விஜயை கண்டிச்சேன்னு சொல்லிட்டு மற்ற நடிகர்களை இப்படி தவறாக சித்தரிக்கிறாரு. இளைய தளபதி விஜய் அவர்கள் மட்டும் இந்த தாக்குதலை கண்டித்து போட்டிருக்காரு. அவருக்கு ஒரு கைத்தறி தரலாங்க. ஆனால் மற்ற நடிகர்கள் யாரும் தமிழன் காசு சாப்பிடல, இந்தியன் காசு சாப்பிடல, பாகிஸ்தான் காசு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க யாரும் எதிர்ப்பு ஒரு குரல் கொடுக்கல. அந்த குரல் கொடுக்காத வரைக்கும் அவங்க எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, அவங்க படம் பார்க்குறத நம்மளும் அவாய்ட் பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம நாடு தான் முக்கியம்.